அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு சமையல். சாஃப்டான சப்பாத்தியும் அதுக்கு பொருத்தமான ஹெல்த்தியான கீரை கூட்டம் செய்வது எப்படி என்று பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் கோதுமை எடுத்துக்கொள்ளுங்க. 1/2 ஸ்பூன் உப்பும் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நன்றாக சாஃப்டாக பிசைஞ்சு கொண்டு மூடி விடுங்க. ஒரு குக்கரில் 100 கிராம் சிறுபருப்பு 1/2 மணி நேரம் முன்பு ஊற வைத்து எடுத்துக்குங்க. அதில் 1 டம்ளர் தண்ணீர் விட்டு 2 பச்சை மிளகாய், வெங்காயம் 2, தக்காளி 2 பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. கீரை ஒரு கட்டு நன்றாக அலசி பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. 4 விசில் வைத்து பிறகு திறந்து ஒரு கரண்டியால் நன்றாக கிளறி 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. ஸ்டவ் ஆன் செய்து கொதிக்க விடுங்க. 2 தேங்காய் சில்லை மிக்சியில் சேர்த்து எடுத்து கீரையில் சேர்த்துக்குங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய் 3 கிள்ளி சேர்த்து கருவேப்பிலை, பூண்டு 4 பற்கள் நசுக்கி சேர்த்துக்குங்க. தாளித்து கீரையில் சேர்த்துக்குங்க. உப்பு சரியாக இருக்கிறார் என்று பார்த்துக்குங்க. இப்போ சப்பாத்தி மாவு எடுத்து உருண்டை செய்து உருட்டி கொண்டு தோசைக்கல்லில் போட்டு எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு பிறகு எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு எடுத்துக்குங்க. அவ்வளோதான், சுவையான சாஃப்டான ஹெல்த்தியான சப்பாத்தி கீரை கூட்டு ரெடி. இதே உங்கள் பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்து தாங்க. கீரை பிடிக்காதவர்கள் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.